ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான சன்னா மசாலா தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சப்பாத்தி, பூரி, ரோட்டி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. இப்போ சன்னா மசாலா செய்கிறதுக்கு இங்கே கடலை வந்து நான் ஒரு 8 மணி நேரம் முன்னாடியே வெள்ளை கொண்ட கடலையை ஊற வச்சு எடுத்திருக்கேன். கடலை வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு 8 மணி நேரமாவது ஊற வைக்கணுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து வரும். இப்போ கடலை வந்து நம்ம ஊற வச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம வேக வைக்க போகிறதுல கிரேவியோடு சேர்த்து தான் வேக வைக்க போகிறோம். அது எப்படின்னு நான் பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இங்கே 2 பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி பேஸ்ட் ஆக்க போகிறோம். அதனால் நான் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட இங்கே ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி அதையும் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். எல்லாமே அரைக்கிறன்றதுனால ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படியே சேர்க்குறீங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், வெங்காயத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. தக்காளி எல்லாத்தையுமே ரெண்டையுமே அரைச்சி நல்லா பியூரேவாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஏன்னா கடலை வேக வைக்காமல் அப்படியே செய்கிறன்றதுனால குக்கரில் செய்கிறோம். நீங்கள் கடலை வேக வச்சு செய்கிறீங்கன்னா கடாயில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ குக்கர் சூடானதும் இதில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த அளவு நான் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் இது வந்து நம்ம 3லேருந்து 4 பேர் சாப்பிட்ற அளவு கரெக்டாக இருக்கும். இதோட ஒரு பிரிஞ்சி இலை, பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் இதோட நம்ம நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை ரெண்டையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெங்காயம் வந்து பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் கிட்ட வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பச்சை வாசனை போய் நல்லா இருக்கும். இதை நீங்கள் பொடியாக கட் பண்ணி கூட செய்யலாம். ஆனால் விழுதாக சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இங்கே வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதோட 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது வந்து பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா 1 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நீங்கள் விழுதாக தான் சேர்க்கணுன்னு இல்லை, பொடியாக நறுக்கி கூட சேர்க்கலாம். ஆனால் விழுதாக சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இங்கே இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த தக்காளி பியூரேவே சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு தக்காளி பச்சை வாசனை பொரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷமாவது வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை இப்போ இங்கே தக்காளி பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், நல்லா கிரேவி திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இதுக்கு தயிர் சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஒரு 1/2 கப் கிளாஸ்லேருந்து 3/4 கிளாஸ் அளவு தயிர் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கப்பில் தயிர் எடுத்திருக்கேன். ரொம்ப புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிச்சா டேஸ்ட் வந்து ரொம்ப புளிக்கும். புளிப்பு இல்லாத தயிராக கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் இது வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கிரேவிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வர்ற வரையும் ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக மசாலா வந்து பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரணுங்க. அப்போ தான் கிரேவி வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மசாலா எல்லாம் பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க கடலையை சேர்த்துக்கலாம். இது வந்து கண்டிப்பாக 8 மணி நேரம் ஊறி இருக்கணும். இப்போ அந்த கடலையை தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். அதில் வந்து 1/4 கிளாஸ் அளவு தண்ணி இருக்குது. நான் அந்த தண்ணியோடு சேர்த்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே டீ தூள் வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ இங்கே ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு 1/2 கிளாஸ்லேருந்து 3/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கொதித்து வரட்டும். நம்ம அதுக்கப்புறம் தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து இங்கே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவு டீ தூள் சேர்த்துக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா அந்த கிரேவிக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும். டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு 2 நிமிஷம். அதுக்கப்புறம் இந்த தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம மசாலாவில் சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே கிரேவி வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம டீ தூள் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த தண்ணியை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஊற்றிக்கலாம். தூள் எதுவுமே இல்லாத அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணி வந்து நான் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன்.
டோட்டலாக இதுக்கு வந்து 1.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது வந்து நல்லா கொஞ்சம் திக்காக கிரேவி செமி கிரேவியாக இருக்கும். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இல்லைனா இந்த கன்சிஸ்டன்சி போதும்னா நீங்கள் இப்படியே தண்ணி சேர்க்க தேவையில்ல, இந்த அளவு போதுமானதாக இருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. குக்கர் மூடிட்டு நல்லா அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். நீங்கள் இதுவே கடலை வேக வச்சு செய்கிறதா இருந்தால் கடலையை வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த கிரேவி ரெடி பண்ணிவிட்டு கடலையை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இப்போ இங்கே விசில் வந்துடுச்சு, 8 விசில். ப்ரெஷர் எல்லாம் நல்லா போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. கிரேவி வந்து நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது கிரேவி. இதோட நல்லா பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூரி, சப்பாத்தி, சோலா பச்சோரா, ரோட்டி எல்லாத்துக்குமே, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.